எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். பெரிய பிரச்சனையில நம்ம இருக்கும்போது யார்கிட்டயாவது ஐடியா கேட்கலாம் அப்படின்னு நம்ம போவோம். அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நமக்கு என்ன தோணுன்னா இவங்க நம்மளை கேலி பண்றதா நமக்கு தோணும். இப்படிதான் என்ன ஆகுது, ஒரு பெரிய பணக்காரர் யார்கிட்டயுமே மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு. அப்ப தன்னுடைய வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்டயாவது போய் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு அந்த பாட்டியை தேடி அவங்க ஊருக்கு வர்றாரு. வந்து பாட்டி கிட்ட புலம்புறார். நிறைய சொத்து சேர்த்துட்டேன் பாட்டி, இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் பெருசு பெருசா வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி முடிப்பேன், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி குமுறுறாரு அவர். அவர்னால அது அது ரொம்ப கஷ்டத்தோடு அதை வெளிப்படுத்துறாரு. பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தூங்கு, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, யோகா பண்ணு அப்படின்லாம் சொல்றாங்க. இவருக்கு கோபம் வருது. எவ்வளோ பெரிய பிரச்சனையில நான் இருக்கேன் தெரியுமா, என்ன இப்படி சொல்றீங்க? வயசானவங்க ஏதாவது கரெக்டான யோசனை சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட வந்தேன். தூங்குன்னு சொல்றீங்க, இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி பாட்டி என்னால் தூங்க முடியும்? அந்த பாட்டி வந்து ரொம்ப அர்த்தமா இப்படி பேசுறாங்க. என்னை பார்க்கறதுக்கு எப்படி வந்தேன்? கார்ல தான் பாட்டி வந்தேன். இப்போ மணி என்ன ஆகுது? 8 மணி ஆயிடுச்சு. அதாவது இரவு நேரம் வந்துருச்சு. இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன்? காரில் தான் பாட்டி போவேன். என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 50 மைல் வரும் பாட்டி. இப்போ நீ காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் லைட் அடிக்குது இல்லையா, அது 50 மைல் தூரத்து வரைக்கும் அதோட வெளிச்சம் இருக்குமா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. இந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, வயசானவங்கிறது சரியா தானே இருக்கு, அது எப்படி அவ்வளோ தூரம் வரைக்கும் எப்படி வந்து வெளிச்சம் இருக்கும்? ஒரு 10 அடிக்கு தெரியும், அது அப்படியே நகர அந்த 10 அடி அப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும், அதை வச்சு வீட்டுக்கு போயிடலாம் பாட்டி. அதுக்கு 50 மைல் தூரத்து வரைக்கும் வெளிச்சம் எப்படி அடிக்கும்? இப்போ பாட்டி சொல்றாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் சொல்யூஷன் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கான தீர்வுங்கிறது சின்னதாக தான் சொல்ல முடியும். பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி பெருசா அப்படி எங்க நான் தீர்வுக்கு போகிறது? தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரியவங்களுடைய அந்த வார்த்தை அப்போதான் அந்த பணக்காரருக்கு புரியுது. இப்போ இது எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் சரி, அந்த பாட்டி சொன்ன மாதிரி தூங்குங்க. சின்னதாக தான் இருக்கும் சொல்யூஷன். பிரச்சனை பெருசா இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய எரேசரா கொண்டு வந்து அதை ரப் பண்ண முடியாதுங்க. அதை அப்படியே அழிச்சிட முடியாது. இட் டேக்ஸ் டைம். அதுக்கான நேரத்தை, அதுக்கான காலத்தை அது எடுத்துக்கும். அந்த நேரம், அந்த காலம் வரும்போது அந்த பிரச்சனை காணாம போயிடும். நீங்க போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. தூங்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா, ரொம்ப அர்த்தமான ஒரு விஷயம் அது. எல்லாம் வந்து அல்லாஹ் சொல்லுறான், ஒவ்வொரு துக்கத்திற்கு பின்னாடி உனக்கு நான் தூக்கத்தை கொடுக்குறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தூக்கம் நமக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குங்க. அதுக்கு பின்னாடி நீங்க யோசிக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.